உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா, மாயா நில்லுமா. மாயா, என்னம்மா ரெடி ஆகாம எங்க போயிட்டு இருக்க? அது வந்து அத்தை. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போய் ரெடி ஆகு. அத்தை, நான் கொஞ்சம் பார்லர் வரைக்கும் போகணும். நீ ஏமா அங்க போகணும்? வாயும் வயிறுமா இருக்க. இந்த நேரத்துல அங்கேயும் இங்கேயும் அலைவாங்களா என்ன? அவங்கள வீட்டுக்கு வர சொன்னா போச்சு. அதுக்கு இல்ல அத்தை, அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணலாம் டைம் இல்ல அத்தை. இந்த பெரிய பெரிய பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வைக்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். அதுவும் இந்த ஃபங்க்ஷனை உடனே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, அதனாலதான். என்னம்மா நீ போய் மாயா, என்னது பார்லருக்கு போறியா? இப்ப வா. என்ன விளையாடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்கேயே ரெடியாவு. நீ நார்மலா புடவை கட்டி ரெடி ஆனாலே போதும். நீ அழகா தானே இருக்க. உனக்கெல்லாம் பார்லர்லாம் எதுவும் தேவையில்லை. என்ன யோசிக்கிற? புடவை கட்ட வராதுன்னா நான் வேணா கட்டி விடுறேன். இல்லனா வழக்கம் போல அவன் இருக்கான், அவன் கட்டி விடுவான். மாயா, ஐயோ அத்தை, நான் கேளு ப்ளீஸ். நான் பார்லருக்கு இப்பதான் கால் பண்ணேன். அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உடனே வர சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு ஒரு ½ அன் அவர்ல வந்துடுறேன். மாயா, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த நேரத்துல கிளம்பணுமா? அதெல்லாம் வேணாம், புரிஞ்சுக்கோ மாயா. மாயா, பார்லருக்குலாம் போக வேண்டாம், நீ உள்ள போ. மாயா, அதான் இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, நீ ஏன் அடம் பிடிக்கிற? எத்தனை பியூட்டிஷியன் வேணும்? யாரை வர வைக்கணும்னு சொல்லு, நான் வர வைக்கிறேன். இல்லைன்னா நானே பர்சனலா கால் பண்ணி ரீனாவை வர சொல்றேன். வீட்லயே ரெடி ஆயிடு. பார்லருக்கெல்லாம் போக வேண்டாம். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நான் பார்லருக்கு போனாதான் சரியா இருக்கும். அவங்களா வந்தா எல்லா கிட்டயும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, ரீனா கிட்ட நானே பேசிட்டேன். லாஸ்ட் மினிட்ல கூப்பிடுறதுனால அவங்களும் வரதுக்கு ரெடியா இல்ல. பார்லருக்கு வந்தா ரெடி பண்ணி விடுறேன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் இப்ப கிளம்பி போறேன். சரி, டிரைவரை கூட்டிட்டு போ. வேணாம், நானே செல்ஃபா டிரைவ் பண்ணிக்கிறேன். என்னம்மா நீ போகாதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. டிரைவரை கூட்டிட்டு போனாலும் அதுவும் கேட்க மாட்டேங்கிற. ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அத்தை? இவ்வளவு நாள் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரியாம தானே அப்படி இப்படின்னு இருந்தேன். ஒன்னும் ஆகாது அத்தை. மாயா, இவங்க எல்லாரும் சேஃப்டிக்காக தான் சொல்றாங்க. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ அண்ணி, நீங்களும் இவங்கள மாதிரியே பேசாதீங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. மாயா ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறா? இத்தனை பேர் இவ்ளோ சொல்லியும் எதுக்கு இவ்ளோ அடமெண்டா இருக்கா? என்னங்க இது? மாயா பார்லர் தானே போறேன்னு சொல்றா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுவும் இல்லாம மாயா கார் எல்லாம் நல்லா ஓட்டுவா. இதுல பயப்படலாம் ஒண்ணும் இல்ல. அதான் அவ இவ்வளவு தூரம் சொல்றாளே. இல்லத்த, வேணாம். இது சரிப்பட்டு வராது. மாயா, நீ பார்லர்லாம் போவேணாம். உனக்கு என்ன அலங்காரம் தானே பண்ணணும். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ உள்ள போ. என்ன ஜீவா, போக கூடாதுன்னு சொல்ற? போனா தானே அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க முடியும். இப்படியே இருந்தா இப்படி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ உள்ள போ. ஜீவா, பி கூல். அதான் மாயா போயிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, போயிட்டு வரட்டுமே. மேக்கப் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு தானே போறேன்னு சொல்றா. நாம இங்க ரெடி பண்றதுக்குள்ள அவ வந்துருவா. மாயா, நீ போயிட்டு வாமா. தேங்க்ஸ்மா. கேர்ஃபுல் மாயா. ஓகேமா. ஹாய் மாயா. எல்லாத்தையும் பேசிட்டேன். யோசிக்க ஒண்ணுமே இல்ல. எல்லாம் ஸ்மூத்தா முடியும். ஆமா, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். தட்ஸ் குட். ஹே, என்னாச்சு? இல்ல, இதெல்லாம் சரியா வருமானு யோசிக்கிறேன். இன்னும் யோசிக்க என்ன இருக்கு மாயா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு ஜீவா. ஓ, ஓகே, இது சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு. இப்படி ஒரு டைலமால இதை பண்ணவே வேணாம். நீ கிளம்பி போயிடு, அதான் பெட்டர். ஏ, என்னடா சொல்ற? பின்ன என்ன மாயா, நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ
இதெல்லாம் பண்ணா நீ என்னையும் தானே பிரச்சனையை மாட்டி விட்டுருவ. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு இதெல்லாம் தேவையா? நீ அபார்ஷன் பண்ண வேணாம், போ புள்ள பெத்துக்கோ, அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண, உன் கெரியரை தூக்கி குப்பையில போடு. உன் ஹஸ்பண்ட் வீட்டில் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய். அந்த இன்டர்நேஷனல் ஃபேஷன் அசோசியேஷன், ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. அவங்களுக்கு உன்ன மாதிரி 1000 பேர் கிடைப்பாங்க, ஆனா உனக்கு அவங்க திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க. மாயா, நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவு முன்னேறிடுச்சு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆமா, உனக்கு என்ன வயசாயிடுச்சு? எப்போ கல்யாணம் ஆச்சு? அதுக்குள்ள குழந்தை பெற்றுக்கணும் என்ன அவசியம் இருக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க வீட்ல எல்லாரும் நான் கன்சீவ் ஆன விஷயத்த கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது? நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க நடக்க போறத நீ ஏன் வீட்டுல போய் சொல்ற? ஏதாவது போய் சொல்லி மேனேஜ் பண்ணு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி பிளான் பண்ணுமாயா? இது நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஆக்சிடென்ட்னு சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கரெக்டடா, நான் இதையே ஃபாலோ பண்ணிடுறேன். இதுதான் எனக்கு இப்ப நல்ல ஐடியாவா தோணுது. தேங்க்ஸ் சரவணா. சரியான ரீசன் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே நல்ல ஐடியாவா கொடுத்துட்ட. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் கெரியர் தான் எனக்கு முக்கியம். சரி, ஓகே, போலாம். சகுந்தலா, வராத. என்னது? நீ காரணம் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ சீக்கிரமா வர வேண்டாமா? ஏன் மாயா எப்படி பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் நீ குடுக்கற இடம்தான். பாட்டி, ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்க, அவ வந்துருவா. எனக்கு புரியுதுப்பா. ஆனா மத்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இதுல சம்மதம் தானமா? சம்மதம் தான் டாக்டர், எல்லாம் பேசிட்டோம். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நீங்க இருங்க, நீ சொல்லுமா. எனக்கு ஓகே தான். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஃபார்மாலிட்டிஸை ஆரம்பிக்க சொல்றேன். கன்சென்ட் ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏய், என்ன நீ ஹஸ்பண்ட்னு சைன் பண்ணிருக்க? வேற வழி இல்ல மாயா. இப்படி போட்டாதான் உனக்கு அபார்ஷன் நடக்கும். இல்லைன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட கன்சர்ன் இருந்தாதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழணும் மாயா. மாயா, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.